ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சோயா சங்க்ஸ் வச்சு எப்படி ஒரு சுவையான ஒரு கிரேவி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களை உடனே வந்து சேரும். நாம் இந்த கிரேவிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 4 தக்காளி, 1 கப் அளவு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், 1.5 பூண்டு, முழு பூண்டு 1.5 பூண்டு எடுத்து உரித்து வச்சுருக்கேன். அதே மாதிரி 3 பீஸ் இஞ்சி எடுத்திருக்கேன். சக்தி சிக்கன் மசாலாவும் ஹோம்மேட் கறி மசாலாவும் நான் வச்சுருக்கேன். கறி மசாலாவில் கரம் மசாலா ஏற்கனவே மிக்ஸ் ஆகிருக்குது, அதனால் நான் பட்டை ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கறி மசாலா ஹோம்மேட் இல்லை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இந்த தக்காளி, வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, 1 கொத்து கருவேப்பிலை, 2 கொத்து கொத்தமல்லி தழை, 5-6 இலை புதினா, அதே மாதிரியே ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு அரை மூடி தேங்காய். இப்போது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் தான் நான் எல்லா சமையலுக்குமே யூஸ் பண்ணுறேன். நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ இதில் நம்ம வணக்கிறதுக்கு தேவையான எடுத்து வச்சுருந்த அந்த 1 கப் அளவு சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வணங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்தா அந்த பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஒரு 1.5 பூண்டு நான் எடுத்திருக்கேன். இஞ்சி நம்ம இப்போவே ஆட் பண்ண வேணாம், கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இஞ்சி முதல்ல ஆட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு அந்த வாசமே போயிடும். அதனால் நம்ம இஞ்சி கடைசியில் தான் ஆட் பண்ணணும். ஸோ வெங்காயமும் பூண்டும் ஓரளவு வணங்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். நான் தக்காளியை ஒரு தக்காளியை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அரைக்க தான் போகிறோம், அதனால் நான் பெருசாகவே கட் பண்ணாவே போதுமான அளவு, ஓரளவு வணங்கிட்டாவே போதுமான அளவு. இப்போ தக்காளியும் ஓரளவு வணங்கிருச்சு. தக்காளி ஓரளவு வணங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்ச அந்த கொத்தமல்லி தழை, பச்சை மிளகா, கருவேப்பிலை, புதினா இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை நான் 2 கொத்து கொத்தமல்லி தழை, அதே மாதிரியே 1 கொத்து கருவேப்பிலை, ஒரு 5-6 லீவ்ஸ் மட்டும் புதினா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். புதினா உங்கள் ஆப்ஷன் தான். நீங்கள் புதினா ஃப்ளேவர் உங்களுக்கு கிரேவியில் பிடிக்கலன்னா நீங்கள் புதினா போடாமல் கூட விட்டுக்கலாம். நான் ஆனால் புதினாவுக்கு கிரேவி போட்டிருக்கேன், ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் புதினாவோட ஃப்ளேவர். அதே மாதிரி கிரேவியில் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் புதினா. இப்போது நாம் ஹோம்மேட் எங்கள் வீட்டில் அரைச்ச ஒரு கறி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இதில் கரம் மசாலா ஏற்கனவே மிக்ஸ் ஆகிருக்கு, அதனால் நான் கரம் மசாலா கம்மியாக யூஸ் பண்ணுறேன்னு முதல்ல சொன்னேன். இது பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்பூன் ரொம்ப சின்னது, அதனால் நான் 5 ஸ்பூன் அளவு கறி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 ஸ்பூன் அளவு கறி மசாலா எடுத்திருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, ஓரளவு நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நான் எடுத்து வச்சிருக்கிற 3 பீஸ் ஆஃப் இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி சூட்லேயே நல்லா வெந்துடும். ஸோ இந்த வணக்கினதை எடுத்து ஆற வச்சு நல்லா அரைச்சிக்கோங்க, தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் 50 கிராம் அளவு சங்க்ஸ் எடுத்துகிட்டு ஒரு தடவை கழுவிட்டு நல்லா ஒரு சுடு தண்ணி, நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு வச்சிடலாம். அல்லது சுடு தண்ணியில் அந்த சங்க்ஸ் நல்லா மூழ்கிற அளவு ஊற்றி வச்சுருங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 5-6 நிமிஷம் கழித்து திறந்து நல்லா தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணி எடுத்துருங்க. நல்லா புளிஞ்சிருங்க, தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி புளிஞ்சிடணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட் வரும். ஏன்னா தண்ணி டேஸ்ட் தான் நிறைய வரும்.
இது 50 கிராம் அளவு சங்க்ஸ் எடுத்திருக்கேன். நல்லா சாஃப்டாக நல்லா புழிஞ்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம அந்த வணக்கினதை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். தனியாக ஒரு 10 வெங்காயம் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, சின்ன வெங்காயம், அதையும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து மறுபடியும் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2-3 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நான் வந்து பட்டை, ஏலக்காய், கொஞ்சமாக கடல் பாசி, இது 3மே ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கரம் மசாலாவோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னமும் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கறி மசாலாவில் ஏற்கனவே வந்து கரம் மசாலா வந்து மிக்ஸ் ஆகிருக்கனால ரொம்ப கம்மியாக தான் இப்போ வந்து பட்டையும் ஏலக்காயும் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது நான் இதை கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பச்சை மிளகாயும் ஒரு 10 சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணி நல்லா கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஓரளவு வணங்கட்டும். இப்போ இதுக்கு கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது தக்காளி, வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலெலாம் சேர்ந்து வணக்கி அரைச்சிருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் வந்து அப்படியே அடுப்பில் கொதிக்க விடலாம். ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றினாவே உங்களுக்கு வந்து அந்த நல்ல பேஸ்ட்டு நல்ல கிரேவி டெக்ஸ்டரில் வந்துடும். இப்போது 2 நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி பார்த்தோம்னா நல்லா பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிட்டு உங்களுக்கு நல்ல குழம்பு டெக்ஸ்டரில் இருக்கும். இப்போது நம்ம அந்த பிழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா சங்க்ஸு, அது வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து முழுசாக தான் இந்த சங்க்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாதியாக கட் பண்ணிக்கலாம். இந்த சங்க்ஸ் எல்லாம், சோயா சங்க்ஸ்லாம் சின்னதாக கூட கட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சங்க்ஸில் அதை ஊற வைக்கும் போது கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருந்தேன். அதனால் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு கம்மியாக மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ அந்த சக்தி சிக்கன் மசாலாவை கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா வந்து நீங்கள் முதல்லையே ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வாசம் உங்களுக்கு அவ்வளோவா வராது. நீங்கள் கடைசியாக கொதிக்கும் போது இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி மசாலாவை ஆட் பண்ணால் தான் அந்த குழம்புக்கு வந்து நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். அதனால் நான் வந்து இந்த சமயத்தில் தான் வந்து இந்த சிக்கன் மசாலாவை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. அது நல்லா கொதித்து வரட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது. நல்லா அந்த எசன்ஸ் எல்லாம் நல்லா சங்க்ஸில் நல்லா இறங்கியிருக்கும். ஏன்னா ஏற்கனவே சங்க்ஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போ நீங்கள் வந்து அந்த கிரேவி வந்து சங்க்ஸில் நல்லா இறங்கணும். அதுதான் இது வந்து 5 நிமிஷம் டைம் விட்டுருக்கேன். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா அந்த சங்க்ஸோட கலர்லாம் நல்லா மாறி நல்லா குழம்பு வந்து நல்லா வெந்து நல்லாயிருக்கும். வாசனையும் நல்லா வந்திருக்கும். இப்போ நாம் அந்த அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த அரை மூடி தேங்காயை நல்லா அரைச்சிக்கலாம். பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு இந்த கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். நான் காரம் இந்த கிரேவிக்கு கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னமும் காரம் வேணும்னா உங்களோட கறி மசாலாவோட அளவையோ இல்லை பச்சை மிளகாயோட அளவையோ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த தேங்காய் அரைச்சி பேஸ்ட் கலந்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதனோட பதம் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக கிரேவி மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சமாக கடைசியாக கொத்தமல்லி தலையை கட் பண்ணி தூவி விட்டுக்கலாம். நல்லா வாசனையான ஒரு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் வந்து மேலே ஆட் பண்ணிக்கிறேன்.
ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மூடி வச்சிடலாம். கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிரேவி சப்பாத்தி, பூரி, அப்புறம் இட்லி, தோசை, இடியாப்பம் இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன். சாதத்துக்கும் இதை ட்ரை பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கிரேவி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல சுவையான சோயா சங்க்ஸ் கிரேவி ரெடி. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.